வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, பிச்சு போட்ட சிக்கனும் அப்புறம் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரையும் வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், 2 பீஸ் எடுத்திருக்கேன், பிரெஸ்ட் பீஸு. ஸோ இது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா மூடி ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக வெந்திருக்கும். நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி உதிரியாக இந்த சிக்கனை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட தனியாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்மளோட மசாலா ரெடி. நான் கொஞ்சமாக எண்ணெய் கடாயில் விட்டு இஞ்சி பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி அது கூட பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயமும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வெங்காயம் வந்து இதுக்கு நீட்டாக போட்டிருக்கேன், அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு வந்து பொடியாக நறுக்கி போடுறப்போ இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காரம் வேணும்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் போட்டது வந்து மீடியமாக இருக்கும் காரம் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வெங்காயத்துலேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பிச்சு போட்ட சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலாவும் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லைங்களா சிக்கன், அதையும் இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி இதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக மசாலா எல்லாம் இறங்கியிருக்கும். இது கூட நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவி நெய் அப்படியே மேலே போட்டிங்கன்னா சூப்பராக கமகமன்னு வாசனை வரும். நம்மளோட பிச்சு போட்ட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வேக வச்சுருந்த தண்ணி இருந்தது இல்லைங்களா, சிக்கன் வேக வச்சது, அதுலேயே ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்து இதை நல்லா ட்ரெயின் பண்ணி இது கூட கொஞ்சமாக சிக்கன் பீஸும் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த தண்ணியிலேயே நல்லா கலந்து நம்மளோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பரான சூப் ப்ளஸ் பிச்சு போட்ட சிக்கன் நம்மளோட சூப்பராக டேஸ்டியாக ரெடியாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள். பிச்சு கூட போட்டாச்சு சிக்கனை, இன்னும் வெயிட்டிங், செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.